இப்போ ஃப்ரீயா இருந்தா மட்டும் இந்த வீடியோவை பாருங்க. முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். எதுக்கு எடுத்தாலும் நீங்க பயப்படுவீங்களா? ரொம்ப தயங்குவீங்களா? நான் எப்படி செய்ய போறேன் அப்படின்னு யோசிக்கிற ஒரு நபரா இருந்தா கண்டிப்பா இந்த வீடியோவ ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும். தினமும் காலையில எழுந்தவுடனே இத மட்டும் நீங்க ரிப்பீட் பண்ணுங்க. மேடையில நான் நன்றியுரை எப்படி சொன்னேன்றது அதுக்கு முன்னாடி கேட்டுறலாம். எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு இவ்வளவு ஆடம்பரமா இவ்வளவு பேர் வந்தாங்க அப்படி திரும்ப திரும்ப கேட்கிற அளவுக்கு ஒரு ஆண்டு விழாவை பார்த்து ரசிச்சோம். இதையெல்லாம் சிறப்பா நடத்த நமக்கு வழித்துணையா இருந்த ஒரு எலக்ட்ரானிக் பண்ற அந்த ஸ்விட்ச் கூட சரியா இருந்தாதான் அந்த ப்ரோக்ராம்ல ஒவ்வொரு விஷயங்களும் சரியா இருந்தாதான் அந்த முழு வெற்றியை அடைய முடியும். நன்றின்ற மூன்று எழுத்து சொல்லி நம்ம இதை ரொம்ப சிம்பிளா முடிச்சிட முடியாது. ஒவ்வொருத்தரும் நான் நல்லா பண்ணணும், நான் இந்த விழாவுக்காக சிறப்பா பண்ணணும் முழு மனசோட இருந்தாங்க இல்லையா, அந்த அத்தனை உயிர்களுக்கும் இந்த தருணத்துல நன்றி சொல்லிக்கிறோம். எங்களுக்கு இப்ப என்ன புரியுது தெரியுமா? எது நடந்தாலும் எங்க குழு பார்த்துக்கோம், இவங்க இருந்தாங்க அப்படின்ற ஒரு உறுதி எங்களுக்கு கிடைக்குது. விழா முடிஞ்சது நினைக்காதீங்க, இதுதான் நம்மளோட தொடக்கம். இந்த நன்றியோட இன்னும் மேலும் மேலும் நம்ம நல்லா வளரணும் அப்படின்னு அந்த இறைவனை பிரார்த்தனை செய்யறோம். நன்றி, வணக்கம். I am the best. I can do it. God is always with me. I am a winner. Today is my day. இந்த 5 லைன் திரும்ப திரும்ப நீங்க சொல்றது மூலமா அதுவாவே நீங்க மாறுறீங்க. அதாவது உங்களோட கையெழுத்து எப்போ ஒரு ஆட்டோகிராஃபா மாறுதோ அப்பதான் நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதா இந்த உலகம் நம்புது இல்லையா? ஒரு கூட்டமே உனக்காக கை தட்டுமா, இல்ல கூட்டத்துல நின்னு நீங்க கை தட்ட போறீங்களா அப்படின்றத தீர்மானம் செய்ய போறதே உங்களோட நம்பிக்கையும் தைரியம் தான். அந்த தைரியத்தை வர வச்சுக்கிறதுக்கு தான் இங்க சில கருத்துக்களை நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். தவறு செஞ்சா நம்ம பயப்படலாங்க. ஆனா பிறர் தவறா நினைப்பாங்களேன்னு சொல்லி நம்ம ஒரு நாளும் பயப்படக்கூடாது. ஒரு பியூட்டிஃபுல் ட்ரெஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது நம்மளோட பர்சனாலிட்டியை நல்லாவே மாத்திடும். ஆனா நம்மளோட பியூட்டிஃபுல் பிஹேவியர் தான் நம்ம லைஃப்பை மாற்றக்கூடிய விஷயம். அதனால நம்ம எப்படி ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே மாதிரி நம்மளோட பிஹேவியருக்கும் நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது தான் நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்ல வர விஷயம். உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை அடையணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை தொடர்ந்து நினைச்சுக்கிட்டே இருக்கணும். நினைத்ததை தொடர்ந்து நினைத்து கொண்டிருக்க முடியுமானால் நினைத்ததை நினைத்தபடியே அடைவது எளிது. அததான் திருவள்ளுவர் இந்த குறள் மூலமா ரொம்ப அழகா சொல்றாரு. உள்ளியது எய்தல் எளிதுமண் மற்றும்தான் உள்ளியது உள்ள பெறின். திரும்ப திரும்ப நினைக்கிறதுக்கு காசா பணமாங்க, ஜஸ்ட் நினைச்சுக்கிட்டே இருங்களேன், கண்டிப்பா நீங்க அதை அடைய முடியும். இந்த விஷயங்கள்லாம் நான் எங்கிருந்து கத்துக்கிட்டேன்னா, நான் எப்பவுமே புத்தகத்துக்கு மேல இருக்க தூசியை தான் தட்டி கிளீன் பண்ணி வைப்பேன். கைமாறா அது எனக்குள்ள இருந்த தூசிகளை அகற்றி இந்த மாதிரி ஒரு தெளிவை என்னோட வாழ்க்கையில புத்தகங்கள் கொடுத்திருக்கு. சில காரியங்கள் என்னால முடியவே முடியாது அப்படின்ற சூழ்நிலையில நான் நம்புறது இறைவனை தான். இறைவா, என்னால் மாற்ற முடியாத விஷயங்களை அமைதியுடன் ஏற்றுக்கொள்ள எனக்கு வழிகாட்டேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்குவேன். மாற்றப்பட்டே ஆக வேண்டிய விஷயங்களை மாற்றுவதற்கு தேவையான துணிச்சலை எனக்கு கொடு இறைவா அப்படின்னு வேண்டிக்குவேன். ரெண்டிற்கும் இடையேயான வேறுபாட்டை புரிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் எனக்கு கொடு இறைவா அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டுறதுக்கு நான் எப்பவுமே மறக்க மாட்டேங்க. மனதுல நம்ம ஒரு விஷயத்தை எதை நினைச்சுக்கிட்டே இருக்கோமோ அதுவாவே நம்ம மாறுறோம். அதுதான் வாழ்க்கைன்றத நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த வெற்றியெல்லாம் அடைகிறதுக்கு நம்ம உடல் ரொம்பவே சப்போர்ட் பண்ணுதுங்க. உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன், உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன், உடம்புலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்தோம்புகின்றேனே. உடலுக்கும் அதே முக்கியத்துவத்தை கொடுங்க.